இன்று நீ என்னை தலைகுனிந்து பார்த்தால் நாளை நான் உன்னை தலைநிமிர செய்வேன். இப்படிக்கு புத்தகம். இப்படிப்பட்ட வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஸ்கூலில் இருந்து காலேஜ் வர புக்கு கையில் தூக்குனா மட்டும்தான் நல்ல ஜாப்பில் போய் செட்டில் ஆக முடியும். நான் தான் படிக்காமல் கஷ்டப்படுறேன், நீயாவது நல்லா படித்து பெரிய வேலையில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம எல்லாருமே நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து லைஃப்பில் ஒரு டைமாக கேட்டிருப்போம். உங்களுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்குமே பெற்றவங்களோட எண்ணமும் கனவும் இதுவாக தான் இருக்குது. பெரும்பாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கனவு என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். தனக்கு பிடித்த ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள தனிப்பட்ட ஆசையே. வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணால் தான் அடைய முடியும். நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு மீண்டும் முயற்சி பண்ணி தோல்வின்னு பல முயற்சிகள் பல தோல்விகளுக்கு பார்த்ததுக்கப்புறம்தான் இறுதியில் நமக்கான இலக்கை அடைய முடியும். அந்த வகையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே 5லேருந்து 6 வயசுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துருப்போம். ஸ்கூலில் ஆரம்பித்து 20-22 வயசில் காலேஜ் முடிக்கிறது வரைக்குமே ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கப்புறம் வேலைக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்களா, அதுதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வைக்க போகிற முதல் அடியே. அதற்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கைக்காக சிறந்த வேலையை தனக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுப்பது தான் மிக மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். நம்மள பல பேர் தங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக வெளியூருக்கு சென்று படிப்பது, இல்லைனா கவர்மெண்ட் எக்ஸாம்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு அப்படியே போனால் யூபிஎஸ்சியில் எல்லா எக்ஸாமையும் உட்காந்து படிப்பது, எக்ஸாம் எழுதுவது, தோற்பது, மறுபடி படிப்பதுன்னு வருஷம் ஃபுல்லாக இதே பண்ணுறாங்க. இல்லைனா பல பேர் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல வேலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்காங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போயிட்டு ஒரு 5லேருந்து 10 வருஷம் பல்லு கடிச்சிட்டு இருந்துட்டோம்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சவுதின்னு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், இன்றைக்கி காலையில் எழுந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுல எத்தனை பேர் பிடிச்ச வேலையில் இருக்காங்கன்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்ன காரணம்னா, உலக அளவில் பண்ண ஒரு ரிசர்ச்சில் உலக அளவில் வேலை பார்க்குறவங்களில் 20% மக்கள் தான் அவங்க பண்ணுற வேலையில் மனநிறைவோடு இருக்காங்க. ஒரு வயசுக்கு மேலே கல்யாணம், குழந்தைகள், வீடு, காரு, செலவுன்னு தேவைகள் அதிகமாக நம்மளும் அதிகம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வேலை பார்க்குறோமே தவிர பிடிச்ச வேலையை திருப்திகரமாக இருக்கிறோமான்னு யோசிக்க கூட நேரம் இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட முக்கியமான காரணம் என்ன? நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எடுக்கிற முடிவும் நம்ம வேலையை தேர்வு செய்யும் முறையும் தான். அதாவது நல்லா சம்பாதிக்க வேண்டுங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலை கிடைச்சா போதுன்னு வேலையில் சேருதோம். அதான் வேலை கிடைச்சிட்டலாம், கல்யாணம் பண்ணு, வீட்டை கட்டு அப்படின்னு சுற்றி உள்ளவங்க சொல்கிறான்னு நம்மளும் அதே பண்ணுறோம். நம்ம பண்ணுற வேலையை நம்பி நம்ம ஒரு சில கடன்களை வாங்கியிருப்போம். மாதம் இந்த அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ கட்டணுங்கிற மாதிரி. இந்த வேலை நமக்கு பிடிக்கல, செட் ஆகலைன்னு தெரியும் போது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். உலக அளவில் பிடிக்காத வேலையை செய்கிறவங்களில் 53% எம்ப்ளாயீஸ் அதிக மன அழுத்தம், எரிச்சல், வெறுப்பு, சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு மாட்டிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நம்ம என்னவாக வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளை கொண்டு செயல்பட்டால் அதற்கான வழியில் நம்ம சிறந்த முறையில் செல்ல முடியும். நம்மளில் பல பேர் செய்கிற தவறு என்னென்னா, எந்த ஒரு குறிக்கோளும் நோக்கமும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பது தான். பின் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத வேலையில் சேர்றாங்க. அப்புறம் 40-50 வயசுக்கு மேலே ஐயோ என் வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சுன்னு வருத்தப்படுதாங்க. பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாவோ இல்லை தோல்வியோ அடைய காரணம் அவங்களே தான். ஒரு தலை சிறந்த குறிக்கோளை கொண்டு செல்லும்போது அதற்கான பாதையை மட்டும் தேர்வு செய்து ஒரே பாதையில் செல்ல முடியும். அதில் எத்தனை தோல்விகள், தடைகள் உண்டானாலும் அதை எல்லாம் உடைத்துட்டு ஒரு நாள் வெற்றி கொடையே அடைந்து தான் திறனும். இப்படி நீங்கள் நினச்ச குறிக்கோள் அடையும் போது மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு குறிக்கோளை கொண்டு பயணிப்பது மிக மிக அவசியம். நம்ம எல்லாருக்குமே எம்எஸ் தோனியை தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய காலேஜ் படிப்பு முடிந்ததும் அவருடைய கனவான கிரிக்கெட்டை விட்டுட்டு அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு குடும்பத்திற்காக இந்தியன் ரயில்வேஸில் 2001 2024 வரை 3 வருஷம் டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்தாருன்னு.
2024 இன்றைக்கே பல கோடி பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு பியூனாக கூட வேலை கிடைச்சா போதுன்னு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் எம்எஸ் தோனி 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தும் அந்த வேலை அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவரோட மனசு முழுவதும் மொத்தமாக கிரிக்கெட் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படியே டைவர்டேஷனில் போயிடுமோன்னு. ஜூலை 2004 தன்னுடைய வேலையை விட்டார். டிசம்பர் 2024 இந்தியன் கிரிக்கெட் டீமில் டெபியூட் ஆகிறாரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எம்எஸ் தோனினா உலகம் முழுக்க தெரியும். தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சதுனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். இன்றைக்கி அவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறான்னு சொன்னால் பல பேர் வருத்தப்படுத்தாங்க. ஒரு வேளை அவர் அந்த ரைவேடேஷன்லேயே ஒர்க் பண்ணி இருந்தால் இன்றைக்கி இன்னும் 15 வருஷம் கழித்து அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது சாதாரண மனிதர் தான், எப்படி ஒரு சாதாரண மனிதர் தான் ரிட்டைர்மெண்ட் ஆகி போயிருப்பார். தன்னோட வாழ்க்கையை வெற்றியே பார்க்காத ஒரு சாதாரண மனிதர் வாழ்க்கை மொத்தம் வாழ்ந்திருப்பார் எம்எஸ் தோனியே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாழ்க்கையில் உங்கள் பிடிச்ச விஷயத்துக்காக அது கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட போகிறீங்களா, இல்லை கிடைச்ச விஷயத்த அது ஈஸியாக கிடைக்கணும் ஒரே ஒரு காரணத்துக்காக பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு வாழ போகிறீங்களான்னு? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உன் வாழ்க்கை உன் கையில். சார், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு கிரிக்கெட்டர், ஆனால் இங்கே கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிசியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சார், நான் அந்த வேலையை குறை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 8013 அப்புக்கும் 8029 டவுனுக்கு நடுவில் தினமும் பயந்து ஓடிட்டுருக்கேன். அப்புறம் 3ஆம் நம்பர் கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபைன் வசூல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகலை சார். என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. பட் ரஞ்சி விளையாட போகிறேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. தினம் ராத்திரி நான் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி போகும்போது மேட்ச்சில் அவுட் ஆகி திரும்ப பெவிலியனுக்கு போகிற மாதிரி இருக்கு. நான் விளையாடாமலே தோற்று போயிட்டுருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார்.